அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the I-shaped girders. So we can ask one question, what is I-shaped girders? I want to draw the diagram, how it will be looking like that. ஏன்னா இது வந்து ஒரு ஐ ஷேப்ல அந்த பீம் இருந்துச்சுன்னா, கொடுத்திருக்க பீம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, I-shaped girders சொல்லுவோம். சப்போஸ் நான் ஒரு பீம் எடுத்துக்கிறேன். அதனுடைய ஃப்ரண்ட், அதாவது அதனுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னா, it will be looking like that. இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப், அதாவது ஒரு ஐங்கிற ஒரு லெட்டர் வடிவத்தில் இருந்துச்சுன்னா அந்த பீம், அதனுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ, அதுதான் ஐ ஷேப்டு கிரிட்டஸ். அப்புறம் 3D வியூவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய 3D வியூ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 3D வியூ இருக்கும். ஸோ we can call this kind of thing, this kind of structure of the beam, we are calling it I-shaped girders. I-shaped girders. Now we can ask one question: what is the importance of the I-shaped girders? What are the application? Why this I-shaped girders is given in the first units after the in the after the uniform as well as the non-uniform bending? Why it's given? There's so several questions we can ask. ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இதில் அதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இது எவ்வளோ லோடு வச்சாலும் அது தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த ஐ-ஷேப்டு கிரிட்டர்ஸில். ஈவன் மேலே வந்து எவ்வளோ லோடு வச்சாலும். வாட் இஸ் த மெயின் ரீசன்? அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஏன் சென்ட்ரலில் வந்து அந்த மெட்டீரியல் எடுத்து ஒரு ஐ ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் வந்து இது ஏன் இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் எடுத்திருக்காங்க, அந்த ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் ஒரு பீம் இருந்துச்சுன்னா, நார்மலாக எப்படி இருக்குன்னா, உங்களுடைய கிராஸ் செக்ஷன் வியூ, இதனுடைய பிரெத்தை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா பின்னு வச்சுக்கலாம். இதனுடைய திக்னஸ் வந்து என்ன வச்சுக்கலாம்னா டின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு பீம் வந்து என்ன செய்யணும், நீங்கள் இந்த பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இனிஷியலாக நான் என்னென்னா எந்த ஒரு ஐ ஷேப் இல்லாத ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்குலர் பீம் ஆஃப் பிரெத் பி, திக்னஸ் டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீம் எடுத்துக்கிட்டிங்க, இது என்ன செய்யணும், இது பெண்ட் ஆகும். இந்த மாதிரி பீம் நீங்கள் வந்து நிறைய பில்டிங்ஸில் பார்த்துருப்பீங்க. ஈவன் நம்ம வீட்டிலே என்ன செய்வாங்கன்னா, அவங்க பீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஈவன் நம்மளுடைய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீம், அதாவது பெரிய ரூம் வந்துச்சுன்னா நடுவில் பீம் வச்சுருப்பாங்க. அந்த பீம் என்ன செய்யணும், அதனுடைய ஓன் வெயிட்டால் இப்படி லைட்டாக பெண்ட் ஆகும். இட் வில் கிரியேட் த நான் யூனிஃபார்ம் பெண்டிங். அப்போது அது என்ன செய்யணும், இட் வில் வித்ஸ்டாண்ட், இது அந்த பில்டிங் என்ன செய்யணும் தாங்கும். ஈவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் நிறையா இருக்கும்போது நிறைய பீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னா there is an compressive as well as the tensile stresses acting on the beam. இந்த மாதிரி ஒரு பீம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து என்னென்னா, இட்ஸ் நாட் ஐ ஷேப்டு கிட்டர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பீம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த பீம் இது வந்து நான் 3D வியூவில் காமிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சைட் வியூவில் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய ஓன் வெயிட்டாலே என்ன செய்யலாம், இப்படி நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் இப்படி பெண்ட் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா இட் வில் பெண்ட் லைக் தட். இது வந்து நான் எங்கேன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட், நாட் கிராஸ் செக்ஷன் வியூ, இட்ஸ் சைட் வியூ ஆஃப் த பீம். அப்போது இது பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, there is a tensile stresses in the bottom of the, because இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tensile force act ஆகும். It will elongated in this direction. அதே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயர்ஸ். அதே டாப் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா there is a compressive stresses acting on that. ஏன்னா ஆல்ரெடி பீம் நடத்தும் போதே உங்களுக்கு ஒரு பீம் பெண்ட் ஆனால் என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ there is a compressive stress. இன்சைடில் வந்து என்ன ஆக்ட் ஆகுனா, it will be compressive stress. அதே பாட்டம் லேயரில் என்னென்னா the tensile stress.
ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, மிடில் லேயர்ல தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த பீம். அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, டென்சில் ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகல. அதனுடைய லென்த் இன்கிரீஸ் ஆகும். அதாவது இந்த பாட்டம் லேயர்ல இந்த மாரி பெண்டிங்க்கு. அதே டாப் லேயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெண்டிங் ஆகுறதால தேர் இஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுறதால அதனுடைய லென்த் குறையும். சென்டர்ல என்ன ஆகும்னா, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் லென்த். அதுதான் நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு உங்களுக்கு என்ன சொன்னோம்னா, இந்த நடத்தும்போதே சொன்னேன். இந்த ஆக்சிஸ் யூசுவலா என்னன்னு எடுத்துப்போனா, இங்க வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் as well as tensile stress it will goes to 0 இந்த எம்என் லேயர். அப்படின்னா இந்த சென்டர் லேயர் அதாவது அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து மேல போக 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 என்ன ஆகும்னா, இந்த மாரி பெண்டிங்க்கு உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கும். அதே கீழ போக 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 இந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு பாட்டம் லேயர நோக்கி நீங்க மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பீம் அதிகமாகும். அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் இதுக்கு ட்ரா பண்ணணும்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் யூ ஹேவ் டு ட்ரா த ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் எதுனா, இது வந்து த திக்னஸ் ஆஃப் த பீம். இத இத வந்து என்ன நினைச்சீங்கன்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் that is a thickness of the beam. ஸோ D இங்க ட்ரா பண்றேன். இங்க வந்து என்ன செய்றேன்னா, the compressive as well as the tensile stress எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். This is a stress axis. அப்படின்னா எப்படி எனக்கு compressive tensile strength நியூட்ரல் ஆக்சிஸ்ல நான் 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ you have to draw the neutral axis line here, the center of the beam. இதனுடைய திக்னஸ் வந்து D. இது வந்து y ஆக்சிஸ் எடுத்தாலும் இந்த திக்னஸ் வந்து இதுதான் டாப் லேயர். இப்போ இதுல எப்படி அந்த ப்ரொஃபைல் இருக்கும்? அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சென்டர் லைன்ல எனிவே 0. அது வந்து வெக்டர் கோஆர்டினேட். வெக்டர் வந்து என்ன ஆகும்னா, இட் பி 0. இப்போ நானு டாப் லேயர நோக்கி போக 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 உங்களுக்கு எது இன்க்ரீஸ் ஆகும்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறதால நான் என்ன செய்றேன்னா, அ I am just drawing the stress towards the left side of the x-axis. Maybe we are taking the compressive stress as a negative quantity, the tensile stress as a positive stress. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே சென்டர்லேருந்து மேலே போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏன்னா திஸ் இஸ் அ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எந்த லேயரில் மேக்ஸிமம் இருக்குன்னா, த டாப் லேயரில் மேக்ஸிமம் இருக்கும். That a distance thickness D from the center layer. எனவே நியூட்ரல் ஆக்சிஸ் இது வந்து என்னன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். நியூட்ரல் லேயர் இது வந்து டாப் லேயர். இது வந்து என்னன்னு சொல்லணும் பாட்டம் லேயர். அந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் இருக்கிறத வந்து பாட்டம் லேயர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்றேன்னா, பாட்டம் லேயரை நோக்கி போறேன். ஒவ்வொரு லேயரா போகும்போது உங்களுக்கு என்னன்னா, தேர் இஸ் அ டென்சைல் ஸ்ட்ரெஸ். அது என்ன டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படி எடுத்துக்கலாம், இட் வில் பி பாசிட்டிவ் குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு அது என்ன ஆகும்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒவ்வொரு லேயரை நீங்கள் மூவ் பண்ண இட் வில் பி த லென்த் ஆஃப் த வெக்டர் இட் இஸ் ரெப்ரசன்ட் த டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய வெக்டரோட லென்த் வந்து அதிகமாக இருந்தால் அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. அது குறைவாக இருந்தால் அதனுடைய மேக்னிடியூட் குறைவாக இருக்குது. ஸோ அப்படின்னா கீழ் லேயரை நோக்கி போக போக அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதே நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து மேலே போக போக உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த சென்டர் ரீஜியன் இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரீஜியன் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியன் வரையும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நாட் மச் ஆஃப் த கம்ப்ரசிவ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்படின்னா அங்கே இருக்க மெட்டீரியல் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பீமில் இருந்து. அந்த திக்னஸ் ஆஃப் த ஹோல் திக்னஸ் ஆஃப் த பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் ரொம்ப அதிகமான கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது. பாட்டம் லேயர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எதுக்குன்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு. அப்போ சென்ட்ரல் லேயரில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸில் தெர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் 0. நியூட்ரல் லேயரில் நியர்பை லேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃபியூ மினிமல் அமௌண்ட் ஆஃப் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அஸ் வெல் அஸ் த மினிமல் அமௌண்ட் ஆஃப் த டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்டிங்.
அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இந்த பீம யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் the some portion, some the center portion of the உங்களுக்கு இந்த பீம்ல என்ன செய்யலாம்னா, யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் போர்ஷன். அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த லேயர் அதாவது இதுதான் என்னன்னா த நியூட்ரல் ஆக்சிஸ். அதில என்ன செய்யலாம்னா, நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமூவ் திஸ் போர்ஷன். அந்த ரிமூவ் பண்ணதில ஏன்னா எனக்கு மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லங்கிறதால, இந்த மெட்டீரியல் என்ன செய்யும்னா, இட் வில் வித்ஸ்டாண்ட் இட்செல்ஃப். அதனால அது என்ன செய்யாதுன்னா, உடைய செய்யாது. இல்லன்னா அது பிரேக் ஆக செய்யாது. எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. இந்த சென்டர் போர்ஷன ரிமூவ் பண்ணதில. அப்பன்னா இந்த போர்ஷன ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி லுக்கிங் லைக் தட். இட் வில் பி லுக்கிங் லைக் ஐ ஷேப்ட் கிரிட்டர்ஸ். இட் வில் பி லுக்ஸ் குட். ஸோ அதனால தான் இந்த இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த நடுவுல இருக்க அந்த மெட்டீரியல நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வை த பீம் இஸ் லுக்கிங் லைக் ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ். அப்படின்னா, அதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க. யூசிங் த ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் ஏன் இது ஐ ஷேப்டுல இருக்கு? த மெயின் ரீசன் என்னன்னா, அந்த சென்டர் லேயர்ஸ் அரவுண்ட் த சென்டர் லேயர்ஸ சுத்தி இருக்கிற லேயர்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். அன்னெசசரி காஸ்ட். ஸோ அதனால தான் இந்த ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் ஒரு 2, 3 அட்வான்டேஜ் அதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடலாம். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ the main advantage of I-shaped girders என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்கலா இது என்ன செய்யணும்னா, இட் வில் சேவ் த காஸ்ட். த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, this kind of beams or girders, it will save the cost of the material. Next பார்த்தீங்கன்னா, it will give the high withstand power for any load. So for huge load. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? வாட் ஆர் த அப்ளிகேஷன்? ஸோ இதில நிறைய அட்வான்டேஜ் சொல்லிட்டு போலாம். ஈவன் சப்போஸ் உங்களுடைய பீம்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனல் பீமுக்கு வாட் இஸ் டிப்ரெஷன் பார்த்துருப்போம். ஸோ அதோடைய டிப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டிப்ரெஷன் ப்ரொடியூஸ்டு பை த depression produced by the beam, rectangular cross section beam, that should be equal to the small y என்னன்னு சொன்னா the mg L cube divided by 4b d cube, the capital Y அதனுடைய யூனிட் என்னன்னு சொல்லலாம், மீட்டர் சொல்லலாம். இதில் வந்து m is the mass of the beam, g is acceleration due to gravity, L is the length of the beam, the b is the breadth of the beam, t is the thickness of the beam, y is the Young's modulus of the beam. ஸோ இதுதான் மெயின் ஃபேக்டர்ஸ் இட் வில் டிட்டர்மைன் த எலிவேஷன். எலிவேஷன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். த டிப்ரெஷன்
அதாவது அதனுடைய ஓன் வெயிட்டோ இல்ல மேல வைக்கிற வெயிட்டாலோ எவ்வளோ அளவுக்கு அது டிப்ரெஸ் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த ஏஜஸ். ஸோ இது இந்த மிடில் பாயிண்ட் தான் ரொம்ப அதிகமாக டிப்ரெஸ் ஆகும். இதுதான் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அந்த பீம் எவ்வளோ அளவுக்கு டிப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் த டிப்ரெஷன் ப்ரொடியூஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி டெரிவ் பண்ணதுன்னு நான் யூனிஃபார்ம் பெண்டிங் தியரியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈவன் யூனிஃபார்ம் பெண்டிங் தியரியிலையும் நம்ம இதை பார்த்தோம். யூசிங் த கேன்டிலிவர் theory, you can just apply directly in the non-uniform bending theory. So, using this elevation, you can determine if you want the minimum depression, which quantity you have to maximize. எது இதை மேக்ஸிமைஸ் பண்ணோம்னா யூஸ்வலாக the young's models of the most of the material வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். சப்போஸ் வுட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா the young's மாடல்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 × 10⁻10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே வேறு சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இந்த யங்ஸ் மாடல்ஸ் வில் பி அரௌண்ட் 10⁻18 அந்த மாதிரி வரும். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். அயன் மெட்டீரியல்னா இந்த வில் பி கான்ஸ்டன்ட். வுட்டன் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா தட் வில் பி கான்ஸ்டன்ட் ஃபார் த பர்டிகுலர் மெட்டீரியல். அப்புறம் இந்த ஜி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்புறம் நம்மள்கிட்ட இருக்கிறது என்னென்னா த மாஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லென்த், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பிரெத் அஸ் வெல் அஸ் த திக்னஸ். இந்த குவான்டிட்டியை நம்ம என்ன செய்யலாம்னா வேரி பண்ணி வி கேன் ப்ரொடியூஸ் த மினிமம் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் வந்து அதனுடைய ஓன் வெயிட்டோ இல்லை மேலே வைக்கிற வெயிட்டோ அந்த டிப்ரெஷனை மினிமமாக இருக்குன்னா எந்த குவான்டிட்டி அதிகப்படுத்தலாம், எதெல்லாம் குறைக்கலாம்னு கேட்டால், ஸோ த மாஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த சென்டர் போர்ஷன் வந்து மாஸை ரிமூவ் பண்ணுறோம். அதனால தான் இது ஐ ஷேப்பில் இருக்குது. அப்படின்னா அந்த மாஸை நம்ம என்ன செய்யணும்னா குறைச்சா த டிப்ரெஷன் குறையும். ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ். நார்மல் பீமுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ். ஸோ இன்னொன்று என்னென்னா த லென்த் வில் பி மினிமம். ஏன்னா எல் கியூப் இப்போ லென்த்து ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகமானாலே எல் கியூப் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் 1000. அப்படின்னா லென்த் கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் கிவ் த ஹியூஜ் டிப்ரெஷன். அப்படின்னா யூ ஹேவ் டு மெயின்டைன் த பாசிபிள் லோயஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மாஸையும் லென்த்தையும் குறைச்சிங்கன்னா இட் வில் பி reduce that depression. So here you have to say one line, reduce the mass length of the material, that will reduce the depression produced by the beam due to its own weight as well as the loaded weight. அதுக்கப்புறம் ஏன்னா இட்ஸ் தீஸ் டூ குவான்டிட்டிஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிப்ரெஷன். ஏன்னா நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி நமக்குடைய கையில் இருக்குது. ஒன்று பிரெத், இன்னொன்று திக்னஸ். இது ரெண்டுத்தையும் அதிகப்படுத்தினா உங்களுக்கு என்ன ஆகணும், ஒய் குறையும். ஏன்னா டினாமினேட்டர் இருக்கிறதுனால அந்த வேல்யூ அதிகமானால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் இருக்க அந்த டிப்ரெஷனோட வேல்யூ குறையும். ஸோ அதுக்கு என்ன செய்யலைன்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த பிரெத், பட் திக்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியர். பிகாஸ் த டி கியூப் திக்னஸோட வேல்யூ வந்து ஒரு 10 சென்டிமீட்டரோ இல்லை மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் இட் வில் பி இன்க்ரீஸ் லைக் 1000. 100 அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் இட் வில் பி இன்க்ரீஸ் லைக் 10⁶ amount. It will decrease the depression, but if you are increasing the 10⁻2 for the thickness compared to the breadth, அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டி நீங்கள் என்னென்னா யூ கேன் ஹேண்டில் இட் டு ரெடியூஸ் த மினிமல் டிப்ரெஷன். அப்படின்னா மாசை குறைக்கணும், லென்த்தை குறைக்கணும், நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இன்க்ரீஸ் த பிரெத், breadth B, thickness D, of the material will increase the will decrease the depression produced by the material. So these are the most important concepts. Just now we saw in the
த ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதில் ஏன் மாஸை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, டு ரெடியூஸ் த மினிமல் டு ப்ரொடியூஸ் த மினிமல் டிப்ரெஷன். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா மாஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இட் இஸ் என் நியூமரேட்டர் குவான்டிட்டி. என்னென்னா இந்த மற்ற 3 பாராமீட்டரை வச்சு ப்ளே பண்ணோன்னா யூ கேன் ப்ரொடியூஸ் மினிமம் டிப்ரெஷன். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லுக்கிங் லைக் ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் யூஸ் எங்கே ஆகுதுன்னா த ரயில்வேஸில் அந்த ரயில்ஸ்லாம் அந்த தண்டவாளத்தை தான் ரயில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு யூஸ். நெக்ஸ்ட் வந்து வேலை இந்த பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ் that will be most useful when constructing the bridges. அந்த பிரிட்ஜு தூணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சென்டரில் வந்து உங்களுக்கு அதனுடைய லேஸ் மாஸாக இருக்கும். எப்படின்னா அந்த பிரிட்ஜஸோட தூண் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வச்சுருப்பாங்க. இங்கே தான் உங்களுக்கு அந்த பிரிட்ஜு தாங்கிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவ ஷேப்பில் இருக்கும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீம் போட்டு அதாவது ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜோட தூண் மாதிரி தெரிஞ்சாலும் இட் வில் பி ஏ ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அங்கே உங்களுக்கு அந்த தூண் சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மாசை நிறைய போட்டது. ஸோ கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. மெயின் ரீசன் என்னன்னா த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அஸ் வெல் த டென்சியல் ஸ்ட்ரெஸ் மேலேயும் அதிகமாக இருக்கும், கீழேயும் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ். பட் இந்த மிடில் லேயரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அந்த பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய இடத்த அப்ளிகேஷன்ஸ்க்கு மெயினாக நமக்கு தெரிகிற அப்ளிகேஷன் போக்குவரத்து போகும்போதோ வரும்போதோ இந்த ரயில்வேஸை பார்க்கலாம். அஸ் வெல் த பிரிட்ஜஸ் நிறைய இடங்களை பார்க்கலாம். அதனால தான் இந்த 2 அப்ளிகேஷன்ஸ் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல்.